இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். தேவனே நம்பத்தக்கவர். மனிதர்கள் எல்லாரும் குறைபாடு உள்ளவர்கள், தவறு உள்ளவர்கள் என்ற காலத்தால் அழியாத சத்தியத்தை இன்றைய வசனம் சொல்கிறது. எந்த ஒரு உறவுக்கும் தேவையான அம்சம் நம்பிக்கை. இது நமக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவுக்கும் தேவையான அம்சமாகும். நாம் மனிதர்களை சார்ந்திராமல் தேவனையே நம்ப தேர்வு செய்வது மிகவும் ஞானமான தேர்வு மட்டுமல்ல, இதுவே சரியான தேர்வும் கூட. இதற்கு அர்த்தம் நாம் மனிதர்கள் யாரையும் நம்பக்கூடாது என்பது அல்ல, ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனையே சார்ந்து அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்பதாகும். ஏனென்றால் இது நடத்தும் பாதை சரியானதாய் இருக்கிறது, நம் தலையை உயர்த்துகிறதாய் இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு முன் நம் தலையை பணிய விடாது. இயேசு கிறிஸ்து இதை அவர் வாழ்விலும் அனுபவித்திருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சீஷர்கள் அனைவரும் அவரை கைவிட்டனர். மேலும் அவர் மேல் இரக்கம் காண்பித்த தலைவர்களான அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பும் நிக்கோதமும் அவர் பாடுகள் அனுபவித்த போதும் சிலுவையில் அறையப்பட்ட போதும் அவருக்கு உதவி செய்யவில்லை. இதிலிருந்து உயர்ந்த நிலை அல்லது அதிகாரத்தில் இருக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ விடுவிக்க முடியாது, விடுவிப்பதும் இல்லை. அவர்களால் முடிந்தால் கூட செய்ய மாட்டார்கள் என்பதை கற்றுக்கொள்கிறோம். எனினும் தேவனோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது ரட்சிப்பு போன்ற விஷயத்தில் எந்த ஒரு மனிதராலும் ஒன்றுமே செய்ய இயலாது. அது தேவனால் செய்யும் காரியம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனையே நம்ப வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைய வசனம் முக்கியப்படுத்துகிறது. மனிதர்கள் தவறுள்ளவர்கள், தேவனையே சார்ந்து அவரை நம்பியிருக்க வேண்டும் என்ற காலத்தால் அழியாத சத்தியத்தை கூறுகிறது இன்றைய வசனம். தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை சரியான இடத்தில் இருக்கும் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பானது என்றும் விசுவாசிகளுக்கு நம்பிக்கை மற்றும் ஊக்கத்தின் ஆதாரமாக இருக்கின்றார் என்பதை நினைவுபடுத்துகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.